அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாழில் மக்களுக்கு ஜனாதிபதி அனுர அளித்த வாக்குறுதி. அத்துடன் அனுரவின் யாழ் விஜயம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பரபரப்பு. குவிக்கப்பட்ட காவல்துறை. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. குறித்த போராட்டமானது வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பி வருகின்ற நிலையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னதொரு பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளதுடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ளார். இதேவேளை குறித்த கலந்துரையாடல்களில் புதிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறை மற்றும் சாவகச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஜனாதிபதி சந்திப்புகளை நடத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினையை மீளாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது உறுதியளித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்ற காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்திற்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை முழுமையாக விடுவிக்க தயாராக உள்ளது என்றும் அதற்காக பொருத்தமான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர இதன்போது அறிவித்துள்ளார். மேலும் போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதால் அது குறித்து விசாரித்து விரைவான முடிவுகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். அத்துடன் வடக்கின் மக்கள் ஏராளமான பிரச்சினைகளை கொண்டுள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட வடக்கின் முழு அரசு சேவையையும் மேலும் வலுப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார். அத்துடன் வடமாகாணத்தில் புதிய 3 கைத்தொழில் மையங்களை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழில் இன்றைய தினம் இடம்பெறும் மாபெரும் ஒன்றுகூட நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த கைத்தொழில் மையங்களை காங்கேசந்துறை, பரந்தன் மற்றும் மாங்குளம் ஆகிய பகுதிகளில் நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை புலம்பெயர் நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு இந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த கைத்தொழில் மையங்களை அமைப்பதன் மூலம் வடமாகாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பையும் பெற்றுக்க முடியும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனைத்து இலங்கையர்களும் கொண்டாடும் இலங்கையர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த நான் விரும்புகின்றேன் என்றும் ஜனாதிபதி அனுர வல்வெட்டித்துறையில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடையது. பல தசாப்தங்களாக நாட்டில் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது. கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர். அது எந்தளவு என்றால் ஒரு யுத்தமே நாட்டில் உருவாகும் அளவுக்கு பிரித்தாளும் கொள்கையை கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன. பிரித்தாளும் அரசாங்கங்கள் எப்போதும் இதுபோன்று பொது வழியில் மக்களை சந்திப்பதில்லை. இனி ஒரு நாளும் பிரிந்து செயற்படாது. நாங்கள் அனைவரும் ஒன்றாகவே செயற்பட வேண்டும்.
தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இலங்கையர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம். வரவு செலவு திட்டத்தினூடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அக்டோபர் மாதம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் எனவும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற